ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி சமையல்லாம் முடிஞ்சிடுத்து. சமையல் வீடியோ உங்களுக்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணுவேன், பார்ப்பீங்களா? ஸோ இன்றைக்கி டேடிஸ் டே அவுட். எங்கள் அப்பா பாவம் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இது ஒரு வீட்லேயே இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் அந்த இம்யூனே டெவலப் ஆகாது. வெளியில் என்றைக்காவது மெடிக்கல் ரிலேட்டடாக டாக்டர் விசிட் போனால் கூட அன்றைக்கி டக்குன்னு கோல்டு அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ எப்போயாவது ஒன்ஸ் இன் அ வேல் நான் இந்த மாதிரி வெளியில் சண்டே மாதிரி டைமில் காலையில் ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போவேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன், வேலை முடிஞ்சிடுது, எங்கள் ஹஸ்பண்டும் சென்னையில் இருக்கார், எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் வெளியில் கூட்டின்னு போகிறேன் அப்பாவை. எங்கே போகிறேன் அப்படின்ற விஷயத்த போக போக நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் அந்த இடத்த. பட் இன்றைக்கி பியூர்லி அப்பாவுக்கு டே. ஸோ ஜாலியாக ஒரு விசிட் போயிட்டு வரப்போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா செப்பல்லாம் போட்டுன்னு லிஃப்ட்டில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வா வா, 2 ஸ்டெப்பு எடுத்து வைப்பார். 3வது ஸ்டெப்புக்கு பாடி ரொம்ப ஷேக் ஆகுது. கார் கிட்டக்க வரத்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் அப்பப்போ அவரை ப்ராக்டிஸ்க்கோசரமே நான் வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நடக்கவே மாட்டேங்கிறாரு. நிறையா நேரத்தில் சோஃபாலே உட்காந்துருக்காரு. காலை அப்படியே பொறுமையாக எடுத்து உள்ள வை. ஸ்டிக்கை அந்த பக்கம் வச்சுடு. நான் டோரை சாத்துறேன், நீ பாட்டுக்கு இதுவாக உட்காந்துக்கோ, கம்ஃபர்டபுளாக உட்காரு. யா, நான் சாத்துட்டுமா? ஸோ ஆல் செட். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ என்னப்பா, கிளம்பலாமா? ஓகே. ஸோ எஸ், அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். நம்ம செக்யூரிட்டி பை சொல்கிறாரு. வீடியோ டிரைவிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஷேக்கியாக இருக்கும். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நாங்கள் எங்கே நுழையிறோன்றது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பாவுக்கு ஐக்கியாவை காமிக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ வீக் டேஸில் வந்தாக்கா நம்மளால் ஐக்கியாவை வந்து ஓரளவுக்கு க்ரௌடு இல்லாமல் போக முடியும். ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் வந்து ஐக்கியாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஐக்கியாவுக்கு வந்து. ஸோ இதுதான் பார்க்கிங். பா, நம்ம மக்கள் எங்கே வந்தாலும் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. வளைவுகளில் முந்தாதீர்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு, புரிய மாட்டேங்குது. அழகாக இருக்குது பார்க்கிங். என்ன உனக்கு சூப்பராக வீல் சேரை? ஸோ இந்த சைடு ஓப்பன் ஆகும். சரி, ஐயோ, ஐ திங்க் 2 பண்ணுறது கஷ்டம்னு எனக்கு தோன்றுறது. இல்லை, கையை தள்ள முடியல, தள்ளுறது கஷ்டமாக இருக்குது. லாக் ஆகும் லிஃப்ட்டு. ஓப்பன் ஆகிறது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், இங்கே லாக் ஆகும், திருப்பியும் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். எப்படி இருக்கு? செமையாக ஓப்பன் ஆச்சுல. எப்படிப்பா இருக்கு? எப்படி இருக்கு உனக்கு? என்ஜாய் பண்ணுறியா? எனக்கு தள்ளுறது இருக்கட்டும். ஸோ நாங்கள் இப்போ ஃபர்னிச்சர் செக்ஷனில் தான் பார்த்துட்டுருக்கோம். எப்படிப்பா இருக்குது? டயர்டாக ஏதாவது ஃபீலாக இருந்தா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சில்னஸ் தெரியுறதா? ஏதாவது சொட்டுறதா வேணுமா? அப்படியா? பயங்கரமாக போஸ் கொடுத்துட்டுருக்க டைனிங் டேபிள் கிட்ட. ஆமாம்.
ஸோ நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ. அதான் அப்பாவுக்கு வந்து தஹி வடை வாங்கி கொடுத்தேன். லஞ்சை வீட்டில் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ எனக்கு வந்து காஃபியும் ஒரு பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் வாங்கியிருக்கேன். எடுத்துக்கோப்பா, இந்தா ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் எடுத்துக்கோ. டயர்டாக இருக்கா என்ன? அப்பாவுக்கு நான் தள்ளிண்டு வரேனேன்னு ஒரே சங்கடம். பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் அவரும் என்ஜாய் பண்ணட்டுமேன்னு தான். ஸோ இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஒன்றுமே இல்லை, நல்லா கீறி போட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், அவ்வளோதான். இது ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு பொதுவாக தயிர் வடைனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறோம் ஐக்கியாவில் தயிர் வடை இருக்கிறத. ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ தயிர் வடவே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டேன். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டார். பிடிச்சிருக்கா? சில்லுன்னு இருக்கா? லைட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு, அடைச்சிக்காது. சாப்பிட்றான். ரொம்ப சில்லுன்னு இருக்காப்பா? ஓகே, நீ என்ன பண்ணு, பொறுமையாக சாப்பிடு, அடைச்சிக்காமல் சாப்பிடு. ஸோ தட் சில்னஸும் வந்து இந்த கம்மெல்லாம் எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இங்கே மைக்ரோவேவ் இருக்குது, அதில் கூட நம்மளே இந்த இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் கூட உனக்கு கொஞ்சம் மைல்டாக ஹீட் பண்ணின்னு வந்து கொடுத்துருக்கலாமோன்னு தோன்றுறது. ஜென்ரலாக தஹி வடை வந்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் பின்னாடி ஒரு மியூசிக் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஏதாவது காப்பிரைட் வந்துருமோன்ற ஒரு பயத்துலேயே நிறைய ஆல்ட்ரேஷன் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐக்கியாவில் வந்து நம்ம ஜூஸ் கப் வாங்கினாலும் சரி, காஃபி கப் வாங்கினாலும் சரி, அன்லிமிட்டெட் காஃபி எடுத்துக்கலாம், அன்லிமிட்டெட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெண்டிங் மிஷினில் தான் உங்களுக்கு காஃபி கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியான ஒரு காஃபி. ஸோ தட் நம்ம வந்து வெண்டிங் மிஷினில் என்ன வேணுமோ, ஸ்ட்ராங்னா எக்ஸ்ப்ரெஸோ எடுத்துக்கலாம், லைட் ஆர் மீடியம்னா கஃபே லத்தே எடுத்துக்கலாம், வெறும் மில்க்கு கிடைக்கும், ஹாட் வாட்டர் கிடைக்கும். ஸோ தட் நான் என்னோடது ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே லைட் காஃபி, அதனால நான் வந்து கஃபே லத்தே தான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன் நான். ஸோ பக்கத்துலேயே சுகர் ஸ்டிரர்லாம் இருக்கும், அதை நம்ம காஃபியில் சர்க்கரையை போட்டு கலந்துக்க வேண்டியதான். ஸோ காஃபியும் நமக்கு ரெடி ஆகிடுத்து. ஒன்ஸ் காஃபி ரெடி, அங்கே ப்ளீஸ் ரிமூவ்னு வரும். அதை எடுத்ததுக்கப்புறமா இந்த சர்க்கரையை போட்டு கலந்துக்க வேண்டிதான். ஒரு தடவை தான் என்னாலலாம் குடிக்க முடியறது, மேலெலாம் போய் திருப்பியெல்லாம் குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பாவை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு வந்தேன். பாருங்கள் என்ன ஒரு ஃபெசிலிட்டி. வீல் சேர் வரவங்க டாய்லெட்டில் உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு கூட 2 சைடு ஹேண்டில் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கம்ஃபர்ட்னஸ் எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணால் வீல் சேர் பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கொண்டு தான் நான் எங்கள் அப்பாவை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பார்த்தீங்களா? ஈஸியாக போயிட்டு வந்துட்டார். ஐக்கியாலே என்னோடய ரொம்ப ஃபேவரட் செக்ஷன் தான் இந்த ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் செக்ஷன் தான். ஸோ அங்கே ஒருத்தர் இருந்தார், அவரை விட்டு வீடியோ எடுக்க சொன்னேன். இந்த ஃப்ளவர் செக்ஷன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எவ்ரி டைம் அவங்க ரீஅரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. எப்படிப்பா இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாம்? ஐக்கியா ட்ரிப்பு வந்து ஃபைனலாக நல்லபடியாக முடிஞ்சது. எப்படி என்ஜாய் பண்ணேன்? நல்லா ஜோராக இருந்து தள்ளுற மாதிரி. இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஹெவியாக இருந்தது வீல் சேர் தள்ளுறது. ஸோ மற்றபடி நல்லா தான் இருந்தது இல்லையா, கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆமாம், ஒரு தடவை உனக்கு அதை ஃபாரினில் உள்ளதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீனுன்றதுக்கோசரம் தான் நான் அதை வந்து உன்னை கூட்டின்னு வந்தேன். ஸோ இன்றைக்கு உண்டான vlog இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம சேஃபாக வீடு போய் ரீச் பண்ணணும். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல். இன்னும் பை சொல்லிவிடு எல்லாருக்கும். பாய்.